Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. ஆனால் தெரிஞ்ச வசனத்தை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது தெரியும் எனக்கு அப்படின்னு இருந்துடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டும். இது இயேசு வரும்போதே என்னத்தை பிரசங்கம் பண்ண வந்தாராம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வந்தார்னு சொல்லியிருக்குது. அப்போ இந்த மலை பிரசங்கம் அதில் தான் இந்த வசனம் வருது. இதில் பல காரியங்களை சொல்லிக்கிட்டு வந்து அதனுடைய சம்மரி மாதிரி ஒரு சொல்கிறார். போதகர்கள்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய விவரங்களை சொல்லிகிட்டே வருவாங்க, அப்புறம் நடுவில் ஒரு சம்மரி மாதிரி கொடுப்பாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 சென்டென்ஸில் சொல்லுவாங்க. பவுலும் அப்படி சொல்கிறாரு, இயேசுவும் அப்படி சொல்லுவார், எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு டீச்சிங் மெத்தடு. இப்போ இயேசு அப்படி தான் சொல்கிறார். பல காரியம் சொல்லிகிட்டே வந்துட்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி சொல்கிறாரு. சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் இந்த ஒரு வசனத்தில் எல்லாத்தையும் அடக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒரு வசனம் இந்த கிறிஸ்தவ செய்தியானது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்கிறது என்ன, அது எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது, இது எவ்வளோ முக்கியம், இது எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை நமக்கு இந்த ஒரு வசனம் தருகிறது. இந்த வசனத்தை குறித்து முதலாவது 3 பொதுப்படையான காரியங்களை சொல்ல போகிறேன். அதன் பிறகு அந்த 3 காரியங்களை எடுத்து குறிப்பாக விளக்கி சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்கி சொல்ல போகிறேன். 3 காரியங்களை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிற 3 காரியங்கள் என்னென்னா, 1, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மற்ற எல்லா செய்திகள் அல்லது உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வாழ்க்கை முறைகள், தத்துவங்கள், போதனைகள் எல்லாவற்றை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. உலகத்தில் எத்தனையோ போதனைகள் இருக்குது. வாழ்க்கை முறையை பற்றி, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அறநெறி போதனைகள் நிறைய இருக்குது உலகத்தில். பல மதத்தில் உள்ள போதனைகள் இருக்குது, பல ஃபிலசாபிக்கல் டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய நல்ல காரியங்களை நிறைய பேர் போதிக்கிறார்கள், நிறைய இருக்குது உலகத்தில். ஆனால் இந்த வசனம் ஒன்றை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அது என்னென்னா, அவை எல்லாவற்றை காட்டிலும் இது முற்றிலும் வித்தியாசமானது என்பதை இந்த வசனம் நமக்கு விளங்கி காட்டுகிறது. எங்கே விளக்கி காட்டுகிறது பாருங்கள். இந்த வசனம் மற்ற காரியங்களை அவர் சொல்லிகிட்டே வர்றாரு, அதனுடைய தொடர்ச்சி. அங்கங்கே இதுக்கு முன்னால் வர்ற வசனங்கள்லாம் சிலதை வாசித்து காண்பிக்க போகிறேன். இப்போ 31 வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்கிறார் இயேசு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். அந்த காலத்தில் ஜனங்கள் 2 விதமாய் பிரிக்கப்பட்டிருந்தால், ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஜாதியார். யூதர்கள் அல்லாதவர்கள், அவங்கெல்லாம் புறஜாதியார். ஒன்று யூதர்கள். இந்த யூதர்கள்ங்கிறது உடன்படிக்கையின் மக்கள். இவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். புறஜாதி என்பது தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் அஞ்ஞானிகள்னு சொல்லியிருக்குது. அஞ்ஞானிகள்னால் அவங்க படிக்காதவங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்க மத்தியில் நிறைய படித்தவங்க இருக்காங்க. அஞ்ஞானிகள்னால் கடவுளை அறிந்து கொள்வதுன்ற விஷயத்தில் அவர்கள் அஞ்ஞானிகள், அவரை தெரியாதவங்களுக்கு. அதைத்தான் அஞ்ஞானிகள்னு சொல்லுறது. இன்றைக்கும் உலகம் 2 பிரிவாக தான் பிரிஞ்சிருக்கு. அன்றைக்கி யூதர்கள் புறஜாதின்னு இருந்தது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள், அவர்கள் கடவுளை அறியாதவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிற இந்த தேவனை அறிந்து கொள்ளாதவர்கள், அவர்களை அஞ்ஞானிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அஞ்ஞானின்னா படிப்பறிவே இல்லாதவன் அர்த்தம் இல்லை. அஞ்ஞானிகள்னால் அந்த கடவுளை குறித்த இந்த அறிவு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்கிற இந்த ஆண்டவரை குறித்த வெளிப்பாட்டை பெறாதவர்கள் என்ற அர்த்தம். அப்போ இந்த அஞ்ஞானிகள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தேவனை குறித்து அறியாதவர்கள், அவர்கள் எண்ணத்தை நாடி தேடுகிறார்களாம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று இவைகளையெல்லாம் நாடி தேடுகிறார்கள். அவருடைய பழப்பே இதை பற்றி தான் இருக்குது. அவளுடைய வாழ்க்கை முறையே, அவளுடைய எல்லாமே எதில் அடங்கி இருக்குது? எதை புசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்ற இந்த உலக கவலைகளாலும் இந்த உலக தேவைகளை குறித்த எண்ணங்களாலும் நிரம்பி இருக்கிறது. ஆனால்
கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதனை வித்தியாசமானது. இதெல்லாம் பற்றி யோசி, இதெல்லாம் பற்றி கவலைப்படு, இதுக்காக பாடுபடு, இதுக்காக பிரயாசப்படுன்றது இல்லை கிறிஸ்தவ போதனை. கிறிஸ்தவ போதனைன்னு சொல்லுது உலகம் தேவனை அறியாதவர்கள் அதையே பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க, இதுக்காகவே தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதே தான் 24 மணி நேரம் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்குது, இதையே தான் நாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்காகவே ஓடி அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அவங்களுக்கு இது தெரியாது. அவங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு அவங்களுக்கு தெரியாது. யாரும் சொல்லலை, அவங்களுக்கு விளங்கலை. அவங்க அதையே தேடிட்டு இருக்கிறாங்க. வாடகை எப்படி கொடுக்கறது, நான் எங்கே வேலைக்கு போகிறது, எவ்வளோ சம்பாதிக்கிறது, பிள்ளைக்கு ஃபீஸ் எப்படி கட்டுறது, புடவை எப்படி வாங்குறது, கல்யாணத்துக்கு எப்படி செலவு, இப்படி அதையே நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது வாழ்க்கையே அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிறவர்கள், மற்ற எல்லாம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்தவ நம்பிக்கைங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. வாழ்க்கை முறையே டோட்டல் வித்தியாசம், ஃபிலாசபியே வித்தியாசம், இதனுடைய தத்துவமே வித்தியாசம், இந்த வாழ்க்கை முறையே முற்றிலும் வித்தியாசம். எதை பூசிப்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்ற கவலையில் கிறிஸ்தவர்கள் வாழ்வது கிடையாது. ஒருவேளை சிலர் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் தெரியாமல். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன்னா அவன் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவன் யார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுகிறவர்கள், அவர்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுது. ரெண்டாவது, இந்த வசனம் காண்பிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, உலகத்தில் பாருங்கள் ஒரு ட்ரபிள்டு வேர்ல்டாக இருக்குது, இது பிரச்சனை நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது, ஏராளமான கேடுகள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த சந்தோஷம் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கிற இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் மேற்பூச்சான சில காரியங்கள் அல்ல. இதுக்கு காரணம் ரொம்ப ஆழமான ஒரு காரியம், ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாக இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இது வெளிப்படுத்துகிறது. அதை எங்கே வெளிப்படுத்துகிறது, என்ன காமிக்கிறது? இந்த வசனம் 33 வசனம் எங்கே அதை காமிக்கிறதுன்னு சொன்னால், முதலாவதுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை அங்கே தான் அது விளங்குது. என்ன பிரச்சனையா? மனுஷனுடைய பிரச்சனை ஆழமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? வாழ்க்கையில் எதுக்கு முதலிடம் என்பதை தெரியாதனால தான், என்பதை புரிந்து கொள்ளாதனால தான் மனுஷனுக்கு இன்றைக்கு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. வாழ்க்கையில் எதுக்கு முதலிடம் தரணும், எது முதலாவது வரணும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன போதிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க, இதை செய்யாத, அதை செய்யாத, அப்படி செய், இப்படி செய்யன்னு சில அறநெறி போதனைகளை போதிக்கிறாங்க, அதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசம், எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஏதோ இப்படி செய்கிறதில்ல, அப்படி செய்வாங்க அப்படிங்கிறதில்ல. கிறிஸ்தவம் என்கிறது ஒரு ஆழ்ந்த ஒரு மாற்றத்தை உடைய மார்க்கமாக இருக்கிறது. இது என்னென்னா, மனுஷனுடைய அடிப்படை காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. சம் ப்ரொஃபவுண்ட் சேஞ்சஸ் ஹேப்பன் இன் த டெப்த் ஆஃப் ஹிஸ் பீயிங். ஆழத்திலே, உள்ளத்திலே ஆழமாக சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை 3 வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசு சொல்கிறாருங்க. 3 வார்த்தைகள் முக்கியமாக பயன்படுத்துகிறார். அது என்னென்னா, முதலாவது வார்த்தை, இந்த முதலாவது என்கிற வார்த்தை 33ஆம் வசனத்தில் வருது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள். அப்படின்னா வாழ்க்கையில் எதை முக்கியமாக வைக்கணுங்கிறது தான் மனுஷனுக்கு தெரியாமல் இருக்குது. இது ஒரு ஆழமான பிரச்சனை, லேசான பிரச்சனை இல்லை, ஒரு ஆழமான பிரச்சனை. எல்லாம் படிச்சிருக்கிறோம், அறிவில் பெருகி இருக்கிறோம், டெக்னாலஜியில் வளர்ந்துருக்கிறோம், எல்லாம் இருக்குது, எத்தனையோ விதத்தில் பெரிய அறிவாளிகளாக இருக்கிறோம், முன்னேறி இருக்கிறோம். ஆனால் ஒரு அடிப்படை காரியம் மனுஷனுக்கு புரியவில்லைன்னு வேதம் சொல்லுது. என்னென்னா, வாழ்க்கையில் எது முக்கியம் என்கிறத மனுஷன் தீர்மானிக்க முடியாதவனாக, தெரியாதவனாக அவன் இருக்கிறான். வாழ்க்கையில் எதுக்கு முதலிடம் தரணும் அப்படின்றது தெரியாது. நிறைய படிச்சிருக்கான், கணக்கு நல்லா தெரியுது, விஞ்ஞானம் நிறைய தெரியுது, சரித்திரம் நல்லா தெரியுது, எல்லா சப்ஜெக்டும் நல்லா புரியுது, ரொம்ப அறிவெல்லாம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி, அந்த ப்ரையாரிட்டியில் எது முதலாவது வரணும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு விளங்காமல் இருக்குது. அதனால தான் பிரச்சனை அப்படிங்கிறது வேதவசனம் சொல்லுகிறது. அது ஒன்று விளங்கிடுச்சுன்னா பிரச்சனைக்கு தீர்வு ஆரம்பமாயிடும் அப்படிங்கிற விதத்தில் தான் வேதம் சொல்லுது. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த முதலாவது எது வருதுன்றதை சரி பண்ணிட்டாலே
வாழ்க்கை சரியான விதத்தில் திரும்ப ஆரம்பிச்சிடும். எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வச்சாலே மீதியெல்லாம் சரியாக போகும். முதல் கோணல் முற்றும் கோணல்ன்றாங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை மனுஷனுடைய வாழ்க்கையில். எதை முதல்ல வைக்கிறதுன்றதை சரியாக புரிஞ்சுக்காதனால, தப்பான காரியங்களை முதல்ல வச்சுறதுனால வாழ்க்கையே கோணலாயிடுச்சு, வாழ்க்கையே தாறுமாறாக போயிடுச்சு, வாழ்க்கையே ஒரு ஒழுங்கினமாயிடுச்சு, வாழ்க்கையிலேயே ஒரு திசை கெட்டு தறி கெட்டு ஓடுற மாதிரி வாழ்க்கை ஓடுகிறது. ஏனென்றால் இந்த முதலாவது என்கிறது எதுன்னு புரிஞ்சுக்கல அவங்க. எது முதலாவது வரணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கல. அதுக்கு டீட்டெயிலாக பேசுவோம். ரெண்டாவது இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இயேசுங்க சொல்கிறாரு 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ரெண்டாவது வார்த்தை இருதயம். இருதயத்தில் ஒரு பிரச்சனைங்கிறாரு. இருதயம்னா எந்த இருதயம்? இங்கே டிக்கெட் டிக்கெட் அடிக்குது அந்த இருதயம் இல்லை. இருதயம்னா உங்களுடைய உள்ளம். உங்களுடைய உள்ளம் அது எங்கே இருக்குது? உங்களுடைய உள்ளம் எங்கே இருக்குது? உங்களுடைய மனமெல்லாம் எங்கே இருக்குது? உங்களுடைய ஆசையெல்லாம் எதில் இருக்குது? எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கு உங்கள் இருதயம் எங்கே இருக்குதுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, யாருக்கு அது தெரிய வேண்டியதில்லை, ஆனால் உங்களுக்கு தெரியாது இருதயம் எங்கே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய டெஸ்ட் இது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்குதுன்னா உங்களுடைய பொக்கிஷத்தெல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்க அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஹலோ, இருக்கீங்களா? காரில் ஒரு 1 கோடி ரூபாய் வச்சுட்டீங்க வந்து உட்காந்துருந்தீங்கன்னா இருதயமெல்லாம் எங்கே இருக்கும்? காரில் தான் இருக்கும். இங்கே பாட்டு எத்தனை பாடினாலும் காரில் எட்டி எட்டி பார்த்துக்கிங்க ஒரு பார்வை, எவனாவது நோண்டுறானாங்க. இருதயமெல்லாம் அங்கே தான் இருக்கும். அதனால் எடுத்துக்கிட்டே வந்துடுறது பெட்ரு, கையிலேயே வச்சுக்கிறது பெட்ரு. அப்போ இருதயம் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே இருந்தால் கூட எங்கே இருக்கும்? அது அந்த பையில் தான் இருக்கும். அது பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்கும். ரொம்ப சிம்பிள் பாருங்க. பைபிள் இஸ் வெரி ப்ரொஃபவுண்டு. வேதாகமம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு புஸ்தகம், ஆழமான காரியங்களை பேசுது. இன்றைக்கி மனுஷனுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? ரொம்ப ஆழமான பிரச்சனை. மனுஷனுடைய பிரச்சனை இருதயம் வந்து தப்பான காரியங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. பொக்கிஷத்தை தப்பான இடத்துல வச்சுட்டு இருதயமும் அங்கே போயிடுச்சு. இப்போ இருதயம் சரியாக இல்லாததுனால வாழ்க்கையே சரியாக இல்லை. இருதயன்றது மனுஷனுடைய சென்ட்ரல் பார்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது சரியா இல்லைன்னா எதுவுமே சரியாக இருக்காது. ஆகவே பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம் இருக்குது. அந்த இருதயம் சரியில்லாதனால வாழ்க்கை சரியில்லைன்றார். முதல் காரியம் எது முதல்ல வைக்கணும்னு தெரியாதனால வாழ்க்கை சரியில்லை. ரொம்ப ஆழமான பிரச்சனை. ரெண்டாவது, இருதயம் எங்கே இருக்குது? இருதயம் தப்பான இடத்துல போயிடுச்சு. பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் இருதயம். அதனால் இருதயம் சரியான காரியங்களில் இல்லை, அதை மாற்றணும். மூணாவது 22, 23 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணானது. கண்ணு பிரச்சனை, கோளாறு. இருதயம் எப்படி இந்த இருதயம் இல்லையோ அது மாதிரி கண்ணு இந்த கண்ணு இல்லை. இந்த கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடலான்னு வைங்க. கண்ணுன்னா எதை சொல்லுதுன்னா நம்முடைய பார்வை, புரிந்து கொள்ளுதல், நம்முடைய அறிந்து கொள்ளுதல், அதை பற்றி சொல்லுது. அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். கண்ணு கெட்டுச்சுன்னா எல்லாம் கெட்டுச்சுன்றாங்க. அதாவது கண்ணு சரியாக தெரியலன்னு வைங்க, டபுளாக தெரிஞ்சது, கலங்கலாக தெரிஞ்சது, மங்கலாக தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லையா? நிறைய பேருக்கு சத்தியம்னு வர்றப்ப, உண்மைன்னு வர்றப்ப சரியாக தெளிவாக அவர்களுக்கு சில உண்மைகள் புரியவில்லை. தெளிவாக சில காரியங்களை அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளவில்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. வாழ்க்கையின் சில இஷ்யூஸை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க கண் சரியில்லை, பார்க்குற விதம் சரியில்லை. எதை பார்க்குற விதம்? அவங்க வாழ்க்கையின் பல்வேறு இஷ்யூஸ், பல்வேறு காரியங்களை பார்க்குற விதம் சரியில்லை. உதாரணத்துக்கு எடுத்துட்டா, பணத்தை பார்க்குற விதம் சரியில்லை, வேலையை பார்க்குற விதம் சரியில்லை, திருமணத்தை பார்க்குற விதம் சரியில்லை, குடும்பத்தை பார்க்குற விதம் சரியில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? அங்கங்கே போயிட்டு கடைசியில் இங்கே வந்துட்டாருன்னு. பைபிளே இதை பற்றி தானே. எல்லாத்தையும் எப்படி பார்க்குறோம் நம்ம? உங்கள் வேலையை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? தெளிவாக பார்க்குறீங்களா இது என்னன்னு?
நீங்கள் யாருன்றதை தெளிவாக பார்க்குறீங்களா? உங்களை சரியாக பார்க்குறீங்களா? நீங்கள் முதலாவது நீங்கள் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அது தெரியுதா? அது சரியாக தெரியலன்னா எல்லாமே தாறுமாறாக போயிடும். உங்கள் திருமணம்னா என்னன்னு தெரியுதா? குடும்பம்னா என்னன்னு தெரியுதா? தொழில்னா என்னன்னு தெரியுதா? கையின் பிரயாசம்னா என்னன்னு தெரியுதா? பிள்ளைகள்னா என்னன்னு தெரியுதா? சபைன்னா என்னன்னு தெரியுதா? ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியுதா? பாவம்னா என்னன்னு தெரியுதா? பாருங்கள், காரியங்களை சரியாக விளங்கி கொள்ளாத ஒரு கண்ணு கோளாறுன்றார். கண்ணுனா சரியாக பார்க்க முடியல, சரியாக புரிஞ்சு கொள்ள முடியல, சரியாக அறிந்து கொள்ள முடியல. அப்போ மனுஷனுடைய பிரச்சனை இந்த வசனத்தின்படி பார்த்தா ரொம்ப ஆழமான பிரச்சனை. அது சாதாரண மேற்பூச்சான பிரச்சனை இல்லை. ஏதோ அங்கங்கே சொட்டை விழுந்துருக்குங்க, கொஞ்சம் லேசாக அங்கங்கே தட்டி டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிச்சிட்டா சரியாக போயிடுன்ற பிரச்சனை இல்லை. அப்படின்னா லேசாக பண்ணிடலாம். அங்கங்கே கொஞ்சம் வெல்டிங் பண்ணி சொட்டையை எடுத்து தேய்ச்சி கீச்சு பூசி பெயிண்ட் அடிச்சிட்டா எல்லாம் சரியாக போயிடும். மனுஷனுடைய பிரச்சனை ஆழமான பிரச்சனை. என்ன பண்ணுன்றாரு? நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். மறுபடியும் அப்போ பிறந்ததே கேன்சல் பண்ணணும். இப்போ அவ்வளோ ஆழமான பிரச்சனை. என்னென்ன சரியில்லை, எதை முதல்ல வைக்கணும்னு தெரியல, அது பெரிய பிரச்சனை, ரொம்ப ஆழமான பிரச்சனை. இருதயத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல, எங்கெங்கேயோ வச்சுருக்கணும். இருதயம் எங்கெங்கேயோ இருக்குது. சிலர் இங்கே இருக்கிறாங்க, இருதயம் வேறு எங்கேயோ இருக்குது, அங்கங்கே வச்சுட்டு வந்துருக்குறோம். மூணாவது, கண்ணு சரியில்லை. லைஃப்ஸ் இஷ்யூஸை சரியாக பார்க்க விளங்கி கொள்ள முடியவில்லை. இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை. இதை இப்படி இயேசு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். கண்ணை பற்றி சொல்கிறாரு, இருதயத்தை பற்றி சொல்கிறாரு, முதலாவது எதை வைக்கிறதுன்ற பற்றி சொல்கிறாரு. இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? மனுஷனுக்கு தேவை ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு சிறிய மாற்றம் அல்ல. சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவன்னா கொஞ்சம் இப்படி இருக்கிறாங்க, ஸ்லைட்டாக மாறிட்டா அப்படி கிறிஸ்தவன் ஆகிடலான்னு. கிடையாது. ஸ்லைட்டாக மாறுறதில்ல, மறுபடியும் பிறக்கணும். டோட்டல் ரேடிக்கல் சேஞ்ச் உண்டாகணும். மறுபடியும் பிறந்தே ஆகணும். முதலாவது காரியம், இந்த வசனம் முதலாவது என்னத்தை விளக்குறதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போதனைகளை காட்டிலும் இது முற்றிலும் வித்தியாசமானது. ரெண்டாவது என்ன, மனுஷனுடைய பிரச்சனை ஆழமானது, மேற்பூச்சானது கிடையாது, ரொம்ப டீப் ப்ராப்ளம். ஆழமானது. எவ்வளோ ஆழமானது? என்னன்னு விளங்கலை அவனுக்கு. என்ன முதல்ல வைக்கணும்னு விளங்கலை, இருதயம் எங்கே வைக்கணும்னு விளங்கலை, பிறகு சில காரியங்கள் புரியலை. அதுதான் கண் இல்லையா? சரி, மூன்றாவது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் என்னங்கிறதும் இந்த வசனம் சொல்லுது. என்னவாம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பதிலை இப்படி சிம்பிளாக சொல்லிட்டார். இப்போ இதை விளக்கணும். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு நமக்கு. பல பேர் பல விதத்தில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, குழம்பி போயிருக்கிறாங்க, கவலையில் இருக்கிறாங்க, பாரத்தில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. இதை எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி பேசுகிற இடம் தான் சபைங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு இடம். பாருங்கள், இதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி பேசுகிற ஒரு இடமா இருக்குது. இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சவால். வேத வசனம் ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறது. உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுது. இங்கே வரும்போதே பாருங்கள், டாக்டர்கிட்ட போகிற மாதிரி. அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அது. ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாரு, ஸ்கேன் எடுத்துடுறாரு. நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை பார்த்துடுறாரு க்ளீனாக. என்னென்ன இருக்குது, உள்ளே என்னென்ன வளர்ந்துருக்குது, என்னென்ன குறைஞ்சிருக்குது, என்ன கெட்டுருக்குது, என்னன்னு எல்லாத்தையும் பார்த்துடுறாரு. இது பார்க்கும்போதே நமக்கு பக்குன்னு இருக்குது. சிலர் கோயிலுக்கு போகும்போது அப்படி இருக்குது. நம்மளே ஒரு டென்ஷனில் இருக்கிறோம், அங்கே போனால் அவர் அது இதுன்னு பேச ஆரம்பிப்பார்ப்பா. நம்ம செய்கிற தப்பெல்லாம் அங்கே அது சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன, அது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காது. அதனால் வீட்லேயே இருந்துக்கலாம், தப்பாகவே இருந்துக்கலாம். ஏன்னா இது ஊசி குத்துற மாதிரி இருக்குது, இது கஷாயத்தை கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது வாயில். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சிலர் இதை பற்றி கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே வர்றது நல்லது. ஏன்னு சொன்னால், இங்கே வந்தால் என்ன ஆகும், கொஞ்சம் மருந்து கிடைக்கும், ரியல் மருந்து. வாழ்க்கை பிரச்சனைக்கான ரியல் மருந்து கிடைக்கும், சுகமாக வாய்ப்பு உண்டு. ஹலோ, இந்த மருந்து எடுத்தால் கொஞ்ச நாளில் நல்ல சுகம் உண்டாக, ஆரோக்கியம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. சிலதெல்லாம் பாருங்கள், உள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடிச்சிருந்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் கண்டுபிடிச்சிருந்தா க்ளீனாக வெட்டி எரிஞ்சிருக்கலாம். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடுது, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. அப்போ பாருங்கள், கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ
இதை நல்லா புரிந்து வைத்துக்கொள்ளணும். அப்போ நமக்கு ஒரு சேலஞ்சு, நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை 1008 பிரச்சனைன்னு சிலர்லாம் வந்திருக்கிறீங்க. இதுக்கு எதாவது சொல்லுவாரா அவன்? அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வேதம் சொல்லுது பிரச்சனை பெரிய பிரச்சனை, ரொம்ப ஆழமான பிரச்சனை. எதை முதல்ல வைக்கணும்னு தெரியல, அதான் பிரச்சனை. இருதயம் ராங்கான இடத்துல இருக்குது, அதான் பிரச்சனை. சில காரியங்கள் புரியாமல் இருக்குது, அதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஆழமான பிரச்சனைக்கு என்ன பதில்? தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், இதுதான் பதில். இதை தேடினாலும் நல்லா நடக்குன்றது. இதை நான் சொல்லலாம், சொல்லி நீங்கள் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமானு சொல்லியிருக்குது. கேட்டு கேட்டு போனீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு மாம்பழத்தை உங்களுக்கு காமிச்சு, இந்த மாம்பழம் நீ சாப்பிட்ருக்கியா, இது மாதிரி கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லலாம். மாந்தோப்பில் நின்றுக்கிட்டே சொல்லலாம். அந்த மாம்பழம் எங்கே விளையுதோ அதன் மத்தியில் நின்றுக்கிட்டு, ஆயிரக்கணக்கான மரத்தின் மத்தியில் நின்றுக்கிட்டு, இந்த மாம்பழம் போல் உலகத்தில் மாம்பழமே இல்லைன்னு சொல்லலாம். நீங்களும் உள்ளே நடந்து கிடந்து உலாவி இதை மோந்து பார்த்து, இதை வேடிக்கை பார்த்து, தொட்டு பார்த்து, இப்படி பார்த்து அப்படி பார்த்து நான் சொல்கிறத கேட்டு எல்லாம் போகலாம். அதை எடுத்து வாயில் வச்சு ஒரு கடி கடித்தாதான் அது புரியுமோ ஒழிய தெரியுமோ ஒழிய, இல்லைன்னா புரியவே புரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வருவாங்க கேட்டுட்டு அதோடு போயிடுறது. என்னமோ சொல்கிறாரு இவர், நான் அந்த பிரசங்கம் கேட்டிருக்கேன், இவர் சொன்னதை கேட்டேன், அவர் சொன்னது, எல்லாரும் சொன்னதையும் கேட்டும் ஒன்றும் உருப்படாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டாச்சு. எல்லா மாந்தோப்புக்கும் போயிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் உலாவி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன், இதை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றுத்தையும் வாயில் வச்சு பார்த்ததில்லை, ஒரு கடி கடிச்சு பார்த்ததில்லை, இது உண்மைதானான்னு பார்த்ததில்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு சவால் இடுகிறது. வாழ்க்கையில் பிரச்சனை சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் ஒரு சவாலாக இருக்கிறது. ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுது? ஏன் இப்படி பாரம், கண்ணீர், கவலைனால் நிறைஞ்சிருக்குது வாழ்க்கை? ஏன் தாறுமாறாக இருக்குது வாழ்க்கை? இந்த வசனம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. என்ன பிரச்சனை? இருதய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கண்ணில் கோளாறு. என்ன பிரச்சனை? எதை முதலாவது வைக்கணுங்கிறதுல பிரச்சனை. இதெல்லாம் சரி பண்ணா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேட ஆரம்பிச்சா, கண்ணை கோளாறு சரி பண்ணா, பார்க்குற விதத்தில் பார்த்தா, இருதயத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா, எல்லாம் மற்ற எல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு வந்துடும், எல்லாம் கரெக்டாக எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிடும். இது ஒன்று சரி பண்ணால், இந்த இருதயம் ரொம்ப சென்ட்ரல் பார்ட், நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்முடைய கண் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா எல்லாம் இருளாயிடும். நம்ம எதை முதல்ல வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த மூணுத்தையும் சரி பண்ணாலே வாழ்க்கையிலலாம் சரியாயிடும்னு வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? செய்ய போகிறீங்களா இல்லையா? செஞ்சாதான் இதனுடைய மாற்றத்தை காண்பீர்கள். செஞ்சால் இது உண்மையாக இல்லையாங்கிறது புரிஞ்சிடும். சும்மா கேட்டுட்டு போனீங்கன்னா இன்னொரு பிரசங்கம் கேட்டது, அவ்வளோதான் மிச்சம், வேறு ஒன்றும் அதுலேருந்து உண்டாகாது. ஆனால் இதன்படி செய்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு உண்டாயிருக்கும். இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வருது பாருங்கள். வசனத்தை விதைக்கிறோம். இந்த வார்த்தையில் ஏன் சொல்கிறோம்? இது உள்ளத்தில் போகணும், இது வேலை செய்யணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இதை விதை மாதிரி ட்ரீட் பண்ணணும். இது உள்ளங்களில் போய் இது மாற்ற ஆரம்பிக்கும், இது பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். சரி,